ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜெனிட். நம்ம காலையில் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால் காலையில் கடைக்கு வந்தோடனே நம்ம காஃபி குடிச்சிட்டு காஃபிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது எப்போவுமே வச்சு தான் காஃபி குடிப்போம். என்ன வேர்க்கடலை கடையில் இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே குடித்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு கஷ்டம் இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசல் படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள். இப்படி நிறையா பேரோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் தான். ஆனால் என்னோடய லைஃப்புங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது பாசன்ற வலையில் விழுந்து நம்பி ஏமாந்து அதோட வலி வேதனைகள்லாம் சொன்னால் புரியாது. ஈஸியாக எல்லாம் சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பாருங்களேன். உழைச்சி அவங்கள்ட்ட கொடுக்குற வரைக்கும் நல்லா ஏற்றுப்பாங்க. ஆனால் கேள்வி கேட்டால் நம்ம கெட்டவங்களாயிடுவோம் இல்லையா? ஒருத்தங்கள்ட்ட என்னோடய துணியெல்லாம் இருந்தது, தைக்க கொடுத்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னோடனே அந்த தைக்க வேண்டிய துணியை அப்படியே கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துட்டாங்க. என் துணி அங்கே இருந்தால் என்ன உங்களுக்கு கொட்டிக்குமா, இல்லை உங்களுக்கு அந்த ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஜெனிட். நம்ம காலையில் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால் காலையில் கடைக்கு வந்தோடனே நம்ம காஃபி குடிச்சிட்டு காஃபிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது எப்போவுமே வச்சு தான் காஃபி குடிப்போம். என்ன வேர்க்கடலை கடையில் இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே குடித்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு கஷ்டம் இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசல் படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள். இப்படி நிறையா பேரோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் தான். ஆனால் என்னோடய லைஃப்புங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது பாசன்ற வலையில் விழுந்து நம்பி ஏமாந்து அதோட வலி வேதனைகள்லாம் சொன்னால் புரியாது. ஈஸியாக எல்லாம் சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க பாருங்களேன். உழைச்சி அவங்கள்ட்ட கொடுக்குற வரைக்கும் நல்லா ஏற்றுப்பாங்க. ஆனால் கேள்வி கேட்டால் நம்ம கெட்டவங்களாயிடுவோம் இல்லையா? ஒருத்தங்கள்ட்ட என்னோடய துணியெல்லாம் இருந்தது, தைக்க கொடுத்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னோடனே அந்த தைக்க வேண்டிய துணியை அப்படியே கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துட்டாங்க. என் துணி அங்கே இருந்தால் என்ன உங்களுக்கு கொட்டிக்குமா, இல்லை உங்களுக்கு அந்த